ஒளிரும் வாழ்வின் ஒளிவிழா நிகழ்வுகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றன. விருந்தினர்களை அழைத்து வருவதற்காக அனைவரையும் எங்களுடைய வாசலுக்கு முன்பாக வருமாறு அன்பாக கேட்டிருக்கின்றோம். ஒளியேற்றும் ஓர் நிகழ்வாக ஒளிவிழா எங்களுக்கு பல்வேறு கதைகளை கூறுகின்றது. இந்த உலகத்தில் தேவன் உதித்த இந்த நாள் உலகெங்கும் ஒளி பரவுகின்ற இந்த தருணத்தை நினைவு கூர்ந்து இன்றைய விருந்தினர்கள் இந்த ஒரு ஆராதனை பாடலின் மத்தியில் குழந்தைகளின் கைகளில் இருக்கின்ற மெழுகுதிரியை ஒளியேற்றி அவர்கள் வாழ்வில் உலக மக்களின் வாழ்வில் ஒளியேற்றுகின்ற அந்த குறியீட்டு நிகழ்வு இப்பொழுது ஆரம்பமாகிறது. இறையாசி வேண்டி அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். நிகழ்வுகளின் வரிசையில் அடுத்த நிகழ்வாக ஆராதனை இடம்பெற இருக்கின்றது. ஆராதனைக்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் பாஸ்டர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களை. இந்த நாளிலும் கூட நாங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை நினைவுகூறும்படியாக இந்த ஒளிரும் வாழ்விலே ஒளிவிழாவானது மிகவும் சிறப்பாக மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த நிகழ்வாக வரவேற்பு நடனத்துக்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். எங்களுடைய மாணவி சஹானா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். போதகர் விக்னேஸ்வரன் அவர்களுக்கும், அடுத்து எமது நிறுவனத்தின் மதிப்புக்குரிய தலைவர் அம்பிகபாலன், பொருளாளர் தவசிங்கம் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரையும் இன்முகத்தோடு நான் வருக என்று வரவேற்புக் கொள்வதோடு, எமது நிறுவனத்தின் ஒரு படிக்கலாக உள்ள இந்த விசேடமாக உள்ள ஞான குழந்தைகள் பாடசாலையின் ஆசிரியர்கள், அதிலே
ஞான ஒளியாக வீசிக்கொண்டிருக்கின்ற எமது ஞான குழந்தைகள், பிள்ளைகள், அவர்களின் பெற்றோர்கள், உறவினர்கள் அனைவரையும் இந்த ஒளிவிழா நிகழ்விலே ஒளிரம்பாலு சார்பாக நாங்கள் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். குழந்தைகள் எப்பொழுதுமே இவர்கள் ஞான குழந்தைகள். அவர்களுக்கு சந்தோஷம்தான் அவர்களுடைய முக்கியமான பகுதி. அதாவது ஆடல், பாடல், கொண்டாட்டம், மகிழ்வை பகிர்ந்து கொள்வது மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு பக்கம். துக்கங்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. மகிழ்வான தருணங்களை அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். இந்த நிகழ்வை நாங்கள் செய்வதா இல்லையா என்று பல்வேறு ஆலோசனைகள். ஆனாலும் எங்களுடைய குழந்தைகளுடைய இந்த மகிழ்வை கொண்டாடுவதற்கு அவர்களுக்கு இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த நிகழ்வை நாங்கள் செய்தோம். ஆகவே இந்த மாட்சிமை பொருந்திய இந்த நாளை நினைவு கூர்ந்த இந்த நன்னாளில் ஒளிரும் வாழ்வில் இந்த நிகழ்வை கொண்டாடுவதற்கான இந்த நேரத்தை வழங்கிய இறைவனுக்கும், எங்களுக்காக உதவிகளை வழங்கிய உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் நன்றி கூறுவதற்கு. போதகர் அவர்களை அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்வில் சிறப்பு ஆராதனையாக கலந்து சிறப்பித்து ஆசிரியர்களை வழங்கிய அவர்களுக்கான நினைவு பரிசை எங்களுடைய அமைப்பின் பொருளாளர் திரு தவசிங்கம் அவர்கள் வழங்கியிருப்பார். மெதுவாக நடத்தலுக்கான சான்றிதழ்கள் இப்பொழுது வழங்கி வைக்கப்படுகின்றது. அனுஷன் அவர்கள் முதலாம் இடத்தை பெற்றுக் கொள்கின்றார். மெதுவாக நடத்தல் அவருக்கான முதலாம் இடத்தை பெற்றுக் கொள்கின்றார் அனுஷன் அவர்கள். எங்களுடைய கரகோஷம் கரகோஷங்களை கை காட்டணும். ஆடை அணிதல் போட்டியில் கிருஷிகன் அவர்கள் முதலாம் இடம். ஆடை அணிதல் போட்டியில் கிருஷிகன் முதலாம் இடம். போட்டியில் மயில்வாகனம் வில்லியன் அவர்கள் மூன்றாம் இடம். வில்லியன் அவர்கள் மூன்றாம் இடத்தை பெற்றுக் கொண்டிருந்தார்.
அவருக்கான பரிசு பொருளை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அன்றோடு அழைக்கின்றோம். நமது நிர்வாக உறுப்பினர் சுவேந்திரன் அவர்களை அன்றோடு அழைக்கின்றோம். அடுத்து அஜந்தா டீச்சர் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். பரிசு பொருளை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். ரங்கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து தவணி ஆசிரியருக்கான கௌரவிப்பு இடம்பெறுகின்றது. அதற்கான பரிசு பொருளை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். பொருளாளர் தவசிங்க அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆசிரியருக்கான கௌரவிப்பு இடம்பெறுகின்றது. அவருக்கான பரிசு பொருட்களை வழங்கி வைக்க நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். எமது முகாமைத்துவ உதவியாளர் சாரதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆசிரியர்கள் அனைவரையும் நடுவாக வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இரண்டாம் நிலையினை பெற்றமைக்காக சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சசிகரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ராமநாதன் நடத்தல் கருதன் இல்லம் 3ஆம் இடத்தினை பெறுகின்றார். இல்லத்தைச் சேர்ந்த கேதீஸ்வரன் சிந்தியா அவர்கள் நடத்தல் போட்டியில் 2ஆம் இடத்தை பெறுகிறார். சிந்தியா அவர்கள் 2ஆம் இடத்தை பெறுகிறார். மெதுவாக நடத்தலில் 2ஆம் இடம். இல்லத்தை சேர்ந்த யோகாசா சஹானா அவர்கள் 50 மீட்டர் ஓட்டம் 3ஆம் இடத்தினை பெறுகிறார். 50 மீட்டர் ஓட்டம் யோகாசா சஹானா அவர்கள் 3ஆம் இடத்தினை பெறுகிறார். இல்லத்தை சேர்ந்த மயில் வாகனம் பில்லியன் அவர்கள் 50 மீட்டர் ஓட்டம் 2ஆம் இடத்தினை பெறுகிறார். பெறுபவர்களுக்கு கரவங்களை கழுவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இல்லத்தை சேர்ந்த சந்திரன் நிதர்சன் அவர்கள் 50 மீட்டர் ஓட்டம் 1ஆம் இடத்தினை பெறுகிறார். அவர்கள் முல்லை இல்லம் 50 மீட்டர் ஓட்டம் 3ஆம் இடத்தினை பெறுகிறார்.
அடுத்து இதுவரை சான்றிதழை வழங்கி வைத்த மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் தலைவர் ரூவன் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த சான்றிதழை வழங்குவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். எமது நிர்வாக உறுப்பினர் தயாபரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்கள் 2ஆம் இடம், மருதம் இல்லம் 50 மீட்டர் ஓட்டம். அவர்கள் 50 மீட்டர் ஓட்டம் முதல் அமரசிங்கம் அவர்கள் போட்டியில் 2ஆம் இடம். போட்டியில் 2ஆம் இடம். அடுத்ததாக பாராட்டு சான்றிதழை வழங்குவதற்காக எமது அமைப்பின் தலைவர் அம்பிகை பாலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மனித நிலத்தை சேர்ந்த மயில் வாகனம் மணியன் குண்டு வீசுதலின் முதலாம் இடம். முல்லை இல்லத்தை சேர்ந்த கனகராசா தேனுவா குண்டு வீசுதலின் 3ஆம் இடம். முல்லை இல்லத்தை சேர்ந்த செல்வரஞ்சன் தனிஷ்டன் பழம் பொறுப்புதல் போட்டியில் 3ஆம் இடம். மனிதம் இல்லத்தை சேர்ந்த சந்திரசேகரன் யோகராஜ் பழம் பொறுப்புதல் போட்டியில் 2ஆம் இடம். மனிதம் இல்லத்தை சேர்ந்த ராமநாதன் இன்சிகா பழம் பொறுப்புதல் போட்டியில் 1ஆம் இடம். முல்லை இல்லத்தை சேர்ந்த சுஜீவன் மதுமிதன் குவளையில் நிரப்புதல் போட்டியில் 3ஆம் இடம். இதுவரையும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி சென்ற தலைவர் அம்பிகை பாலன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக எமது ரவிச்சந்திரன் சீராளன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மனிதம் இல்லத்தை சேர்ந்த சந்திரசேகரன் யோகராஜ் குவளையில் நிரப்புதல் போட்டியில் 1ஆம் இடம். மனிதம் இல்லத்தை சேர்ந்த சிவா ஜனகியன் கூடைக்குள் பந்து போடுதல் போட்டியில் 2ஆம் இடம். முல்லை இல்லத்தை சேர்ந்த ராஜகாந்த் அனுஷன் கூடைக்குள் பந்து போடுதல் போட்டியில் 2ஆம் இடம். முல்லை இல்லத்தை சேர்ந்த மங்களகுமார் வானதி கூடைக்குள் பந்து போடுதல் போட்டியில் 1ஆம் இடம். முடிஞ்சுதா இல்லையா இல்லையா சரி அப்புறம் அரசுகளை வழங்கி சென்ற சுபேந்திரன் அண்ணா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கிறிஸ்து எங்களுக்காக பிறந்து எங்க வாழ்க்கையில் ஒளிமயத்தை தாரதுதான் கிறிஸ்துமஸ். இதை நாங்கள் கிறிஸ்தவராகிய நாங்கள் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இதை கொண்டாடுறாங்க. ஏனென்றால் கிறிஸ்து வந்து எங்களுக்கு தேவன் எங்களுக்காக அருளப்பட்ட ஒரு குமாரனை எங்களுக்காக தந்திருக்கின்றார். அவர் வந்து எங்களுக்காக ஒளி என்னும் வாழ்வை இருளிலிருந்து எங்களை ஒளிக்கு மீட்பதற்காகவே இந்த கிறிஸ்துமஸ் எங்களுக்காக கடவுள் தந்திருக்கின்றார். ஆட்டத்துக்கு முதல் உண்மையில அவங்களுக்கு 2 நக்கா பேப்பாக்கள் வந்திருக்கிறோம். அப்ப அவையில் வந்த நோக்கங்கள் என்னதுக்காக வந்தார்கள்? உண்மையில அப்பா நோமையில இருந்து வந்த நினைக்கிறேன். வேண்ட மொழி உங்களுக்கு விளங்கும் போது இருக்கீங்க, கொஞ்சம் நான் படித்தபடியா விளங்கும் வேண்ட கேட்போம். என்ன நோக்கத்துக்காக வந்தவையில் வந்த பிரியாணங்கள் என்ன மாதிரி என்ற விளக்கத்தை இருக்கா கேட்போமா? அவன் சொல்றது எனக்கு கொஞ்சம் விளங்குது. என்னன்னா முதல் நாள் வந்தவையா போட்டால நேற்று தான் வந்து கண்டாவள பாலம் வேலை முடிஞ்சதான். இப்ப கண்டாவள பாலம் வேலை முடிஞ்சு நாங்க புன்னநீராவில தாங்கி நின்று வந்ததாக சொல்லி உடையாரத்துல உண்மையில இந்த புள்ளிகளை சந்திச்சதை தாங்கள் மனநிறைவடையணுமா, இப்படியான புள்ளிகளுக்கு உண்மையில ஒரு மாற்றம் ஏற்படணும் என்று சொல்லி தாங்கள் வந்திருக்கிறது என்று உண்மையிலே அந்த இறையாசி கிடைக்கும் என்று சொல்லி பெரிய சிரமத்தின் மத்தியிலும் சவாலுக்கு மத்தியிலும் இந்த பாடசாலை இயங்கிக் கொண்டிருக்கிறதை தாங்கள் கவனிக்கணுமா. உண்மையிலே இந்த பாடசாலை இயங்கிக் கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் அதே மாதிரி தூணாக உள்ள இந்த நிர்வாகத்துக்கும் நன்றி கூறுகிறோம். எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி. இன்றைய ஒளிவிழா நிகழ்வுகள் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றன. இந்த நிகழ்வுகள் சிறப்புற நடைபெறுவதற்கு பல உறவுகள் எங்களுக்கு கரம் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த உறவுகளுக்கு நன்றி சொல்கின்ற நேரம். எங்களுக்காக இந்த உதவியினை மனம் வந்து வழங்கி இருக்கின்றார்கள். ஜெர்மனியில் இருந்து அனஸ்லி அண்ணா குடும்பத்தினர் அவருடைய மகனாருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த மாற்றுத்திறனாளி எங்களுடைய குழந்தைகளுக்காக
அவர்கள் இந்த நத்தார் தின கொண்டாட்டத்திற்காக உதவிகளை வழங்கி இருக்கின்றார். அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரம் கோபி அண்ணா அவர்கள் ஜெர்மனியில் இருந்து உதவியினை வழங்கி இருக்கின்றார். அவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி லண்டனிலிருந்து ஜெயஸ்ரீ குணசீலன் குடும்பத்தினர் உதவியினை வழங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனஸ்லி அண்ணா அவர்கள் ரூபாய் 30,000 கோபி அண்ணா அவர்கள் ரூபாய் 30,000 ஜெயஸ்ரீ குணசீலன் குடும்பத்தினர் ரூபாய் 50,000 நமக்காக வழங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரம் இன்றைய இந்த மதிய உணவினை வழங்குவதற்கான உதவியினை, அதாவது அதனுடைய ஒரு பகுதி செலவினை எடுத்திருக்கின்றார். நேசன் சார் அவர்கள் வழங்கி வைத்திருக்கின்றார். அவர் எப்பொழுதுமே ஒளிரும் வாழ்வோடு தொடர்ச்சியாக பயணிக்கின்ற ஒருவர். அந்த உணவு செலவில் அரவாசி செலவினை எஸ்பி சூப்பர் மார்க்கெட், அவருடைய சூப்பர் மார்க்கெட் என்று பேர் எஸ்பி சூப்பர் மார்க்கெட்டை சேர்ந்த நேசன் சார் அவர்கள் வழங்கி வைத்திருக்கின்றார். அவருக்கும் நமது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நிகழ்வினை சிறப்பாக செய்வதற்காக பாவண்ணா பிரியங்கா குடும்பத்தினர் நமக்காக ரூபாய் 20,000 அன்பளிப்பாக வழங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த அவரை